புள்ளக்கறி வேணும்னு சொல்றாருங்க. குழந்தை வெளியில விளையாடிட்டு இருக்கு. நீங்க அதை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, கொலை நடுங்கிறோங்க. அது அந்த அம்மா கொண்டு வந்து அந்த பிள்ளைய அப்படி நிறுத்துது. ஏன்னாங்க 5-6 வயசுங்க, சின்ன பிள்ளை, பேரழகன். இப்படி இந்த தாவா கிட்ட இப்படி தூக்கி இப்படி நிறுத்தி இப்படி முகத்தை பார்க்குது. முத்தம் கொடுக்கணும்னு தோணுதுங்க அதுக்கு. அந்த அம்மாக்கு கடைசியா போறானே முத்தம் கொடுக்கணும்னு தோணுது. பிரசாதம் எச்சில் படக்கூடாதுன்னு முத்தம் கொடுக்கலையா. இப்படி சொல்லுதுங்க இலக்கியம். எனக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் அந்த டைம்ல. சரின்னு அந்த அம்மா சமைச்சிருச்சுங்க. அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க. அந்த பையன் சரின்ட்டான். எனக்கு எங்க தெரியுமா, நான் புகழறேன். ஒரு ஆசிரியரா, ஒரு தாயா, ஒரு பெண்ணா, நாம ஜெயிக்கிறோங்கிறது இல்லைங்க முக்கியம். நாம ஜெயிக்கிறதுக்கு சில பேர் அனுமதி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள நம்ம மறந்துடுறோம். அந்த குழந்தை சரின்னு சொல்லுச்சுங்க. வெட்டுப்பட்டது அந்த குழந்தை தான். அந்த குழந்தை சரின்னு சொல்லுது. சரிமா அப்படிங்குது. வெட்டிட்டாங்க. ஐயோயோ, அது சொல்லும் பொழுது சொல்லணும், பார்க்கணும். வெட்டுறது இவரு தான், யாரு, சிறு தொண்டர் தான் வெட்டுறாரு. காலை பிடிச்சது அம்மாவா. படிச்சு பாருங்க, படிக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இது எல்லாம் என்ன தெரியுமா, இது நடந்ததா நடக்கல அதில்ல. பக்தி என்று ஒன்று வந்து விட்டால், இலக்கு என்று ஒன்று வந்து விட்டால், எதையெல்லாம் அறுக்கணும், எதையெல்லாம் விட்டு கொடுக்கணும், விட்டு கொடுத்து விடவே முடியாதபடிக்காக இருப்பவை எல்லாவற்றையும் விட்டு கொடுப்பதுதான் பெரிதினும் பெரிது.